ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் சென்னை பெருங்களத்தூர் சத்தியவார்த்தை ஊழியங்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த செங்கல்பட்டு எழுப்புதல் ஜெப குழுவினர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக ஜானனன் பல ஆண்டுகளாக அவர்களை அறிவேன். அடிக்கடி என்று சொல்லுவாங்க, அண்ணன் ஒரு நாள் எங்கள் செங்கல்பட்டு பகுதியில் உங்களை அழைத்து பயன்படுத்துகிறேன், கட்டாயம் வாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த நாளில் முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அண்ணனுக்கு நன்றி சொல்கிறேன். விசேஷமாக இந்த நம்முடைய திருச்சபையின் போதகர் ஜார்ஜ் ஐயா அவர்களுக்கும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். உங்களெல்லாம் பார்ப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமாம், நல்ல பாடல்கள் பாடினோம், கர்த்தரை ஆராதித்தோம், ஜெப குறிப்புகளுக்கு ஜெபித்தோம். நல்ல ஒரு மிஷனரி பயோகிராஃபி அந்த அண்ணன் ஜீவானந்தன் குறித்து அழகாக பேசினாங்க. நான் வாலிபனாக இருக்கும் பொழுது ஜீவானந்தன் ஐயாவை பக்கத்திலே இருந்து அவரை பார்க்கவும் அவரோடு பேசவும், ஏன்னா நான் அப்போ நாலுமாவடி மோகன்சி அண்ணன் ஊழியத்தில் இருந்த நாட்களிலே ஐயா அவர்கள் அடிக்கடி அங்கே வருவாங்க. அதில் ஒரு பாட்டு ரொம்ப அருமையாக பாடுவார், இயேசு என்னை கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒரு அருமையான பாடல்களாக பாடுகிறேன். இன்றைக்கி அவருடைய ஸ்டோரியை கேட்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் ஒரு நல்ல சத்தியத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம், சத்தியத்தை பார்க்க இருக்கிறோம். அது உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து இந்த சத்தியத்தை நம்ம தியானிப்போம். ஆண்டவர் நம்மோடு இடைபடுவாராக. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறீங்க. நம்முடைய வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துங்க, சீர்படுத்துங்க. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களை தேற்றுங்க, ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை கர்த்தர் எங்களுக்கு காட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இந்த கூடுகைக்காக பல நாட்களாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு நல்ல ஒரு செய்தியை எடுத்து வைத்திருந்தேன். ஆனால் ஒரு 2-3 நாட்களாக ஆண்டவர் என்னோட வேற ஒரு காரியத்தை ஏவினபடினால் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். செய்தியின் தலைப்பு, உங்கள் அவசரத்தினால் உங்களை நஷ்டப்படுத்தாதீர்கள். உங்கள் அவசரத்தினால் உங்களை சொல்லுங்க நஷ்டப்படுத்தாதீர்கள். அவசரப்படாதீங்க. சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க. அவசரப்படாதீங்க. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. பாதி பேர் பார்த்து சொல்லலையே. எல்லாருமே ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கணும், சந்தோஷமா இருங்க. அவசரப்படாதீங்க. சொல்லுங்க. இப்போ என்ன கவனிங்க, அவசரம். நம்ம வாழ்கின்ற உலகம் ரொம்ப ஒரு வேகமான உலகம், ரொம்ப ஒரு ஸ்பீடான உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் ஒருவரோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கடிதம் எழுதுவார்கள். இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த கடிதம் எழுதுகிற அனுபவம்லாம் இப்போ தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், ஒருத்தரோடு ஒருத்தர் தொடர்பு கொள்ளணும்னா கடிதம் எழுதணும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த கடிதம் போய் சம்பந்தப்பட்டவர்கள் சேருவதற்கே 3 நாட்கள் 4 நாட்கள் ஆகும். திரும்ப அவங்க அதுக்கு ஒரு பதில் கடிதம் அனுப்பி நமக்கு எழுதும்போது அது சேருவதற்கு ஒரு 3 நாட்கள். ஒரு தகவல் பரிமாற்றமே 7 நாட்கள் 8 நாட்கள் 10 நாட்கள்லாம் ஆகும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. உலகத்தில் யார் எந்த இடத்துல இருந்தாலும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து பேசுகிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமாம், கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க. ஆமாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம், நாலுமாவடி பக்கத்தில் குறும்பூர். பிறந்து வளர்ந்தது எல்லாம் அங்கே தான். எங்கள் அம்மா முத சென்னைக்கு என்ன அழைத்துட்டு வரும்பொழுது மதியம் சாப்பாட்டுக்கு அப்புறம் குறும்பூர்லேருந்து தூத்துக்குடி வந்து, எனக்கு அருமையான அப்புறம் தூத்துக்குடியிலேருந்து சாயந்தரம் பஸ் ஏறி திரும்ப இங்கே சென்னைக்கு வரும்பொழுது அடுத்த நாள் காலையில் 11 மணி 12 மணிலாம் ஆயிருக்குது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இரவு 11 மணிக்கு அங்கே பஸ் ஏறினாலும் கூட பெருங்களத்திற்கு 7 மணிக்கு வந்துடலாம். அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இருக்கிற மாதிரி 4 வழிச்சாலை 6 வழிச்சாலைலாம் அப்போ கிடையாது. இப்போ உலகம் எவ்வளோ ஸ்பீடாக போகுது பாருங்க, எவ்வளோ வேகமாக போகுது பாருங்க. இந்த வேகமான உலகத்தில் நீங்களும் நானும் வேகமாக போகிறது தப்பு இல்லை, ஸ்பீடாக போகிறது தப்பு இல்லை. ஆனால் இந்த வேகமான உலகத்தில் அவசரப்பட்டுறக்கூடாது. அவசரம், எல்லாத்துலேயும் அவசரம். இன்னைக்கு நிறைய பேர் அவசரப்பட்டு தங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறார்கள், கெடுத்துக் கொள்ளுகிறார்கள்.
வேதத்திலிருந்து இப்போ ஒருவர் வாசிங்க சத்தமா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் நல்ல கவனிங்க, சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில், நல்ல கவனிங்க, ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பெயர். எல்லாரும் என்ன கவனிங்க, இப்போ சவுலுடைய பிள்ளைங்க 3 பிள்ளைங்க யுத்தத்துல மரித்து போறாங்க. பெலிஸ்தரோடு நடந்த யுத்தத்தில் இந்த 3 பேர்கள் மரித்து போறாங்க. சவுலுடைய பிள்ளைங்க, சவுலுடைய ஆயுததாரிகள், சவுலோடு இருந்த ஜனங்கள் எல்லாம் பெலிஸ்தரோடு நடந்த யுத்தத்தில் அவர்கள் மரித்து போகிறார்கள். இந்த செய்தி இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறது. அப்போ சவுலுடைய பையன் யோனாத்தானுடைய பையன் ஒருத்தன் மேவி போசேத் என்கிற ஒரு பையன் இருக்கிறான். அந்த மேவி போசேத்தை பராமரித்து கொண்ட, பாதுகாத்து கொண்ட தாதி, அதாவது ஒரு வயதான தாயார் அல்லது பணிப்பெண், வேலைக்கார பெண். அன்றைக்கு அரசர்களுடைய பிள்ளைங்க, இளவரசர்களுடைய பிள்ளைங்களை பாதுகாக்க, பராமரிக்க சில பணிப்பெண்கள், சில தாய்மார்கள் இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் எல்லாரும் ஐடியில் வேலை பார்க்குறாங்க. கணவன் மனைவி பிள்ளைகளை அவங்க கூட பராமரிக்க முடியல. அதுக்கு ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க வீட்டில். அவங்க 2 பேரும் கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பிள்ளையை பாதுகாக்கிறதுக்குன்னு சில ஆட்களை சம்பளம் கொடுத்து வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு அவங்க அரசர்கள், இளவரசர்களுடைய பிள்ளைங்களை பாதுகாக்க, பராமரிக்க சில பணிப்பெண்கள், வேலைக்கார பெண்கள் இருப்பார்கள். அப்படி யோனாத்தானுடைய பையன் இந்த மேவி போசேத்தை பாதுகாத்த தாதி, அந்த தாயார் இந்த செய்தியை கேட்ட உடனே ஒரு பதட்டம், ஒரு பயம். நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடந்துச்சு. சவுலும் மரித்து போனா, சவுலுடைய 3 பிள்ளைகள் மரித்து போனார்கள். பயங்கரமான ஒரு சம்பவம். இதை பார்த்த உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த பையனை தூக்கிட்டு ஓடி போறாங்க. இவனை என்ன நினைச்சாங்களோ தெரியல, இவனை காப்பாற்றணும்னு நினைச்சாங்களோ தெரியல, அல்லது வேற எங்கேயாவது கொண்டு போகணும்னு நினைச்சாங்களோ தெரியல. வேதம் அழகா சொல்கிறது, ஓடி போகிற அவசரத்துல கை நழுவி என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, அவன் விழுந்து முடவனானான். இந்த அம்மாவுடைய அவசரத்தினால இந்த மேவி போசேத்து சாகிற வரைக்கும் நடக்க முடியாதவனாக இருந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 5 வயசு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்த பையன். அவன் பிறவிலே நடக்க முடியாத ஆள் கிடையாது. நம்ம எல்லாரும் பிள்ளையை பெற்றவர்கள், பிள்ளையை வளர்த்தவர்கள். 5 வயசு பிள்ளை எப்படி துருதுருவென்று இருப்பான், எப்படி ஓடிக்கிட்டு இருப்பான், எப்படி ஆடிக்கிட்டு இருப்பான், எப்படி பாடிக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட இந்த 5 வயசு பையன் மேவி போசேத்து இந்த அம்மாவுடைய அவசரத்தினால கடைசி வரைக்கும், சாகுற வரைக்கும், எத்தனை நேரம் மேவி போசேத்து கண்ணீர் விட்டிருப்பான் தெரியுமா? அவன் வளர்ந்து வரும்பொழுது, அவன் வாலிபனாக இருக்கும் பொழுது அவன் நினைச்சிருப்பான், ஐயோ அன்னைக்கு அந்த அம்மா மாத்திரம் கொஞ்சம் அவசரப்படாம, அந்த அம்மா மாத்திரம் கொஞ்சம் என்ன நிதானமா கொண்டு போயிருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதே. என்ன பிரயோஜனம்? அழுத உடனே எதுவும் நடக்க போதா? இல்ல, போனது அவசரம். ஒரு சின்ன காரியம் தான் நம்ம நினைக்கிறோம். அந்த சின்ன காரியம் எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய இழப்பு, எவ்வளவு பெரிய நஷ்டம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான். நம்ம படுற அவசரம் இருக்கு பாருங்க, அது வாழ்க்கை முழுவதும் வேதனையாக இருக்கிறது, வாழ்க்கை முழுவதும் ரணமாக இருக்கிறது. அவசரப்பட்டுறாதீங்க, எதுலையும் அவசரப்பட்டுறாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடுறாங்க. நிறைய முடிவுகள். எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாதீங்க தெய்வ பிள்ளைகளே. ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது, பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், ஒரு வேலையை விடுகிற காரியமா இருக்கலாம், அல்லது ஒரு பிசினஸ் தொடங்குற காரியமாக இருக்கலாம், ஒரு ஊழியத்தை செய்கிற காரியமாக இருக்கலாம், அவசரப்பட்டுறாதீங்க. சில முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்பட்டுறாதீங்க. இன்னும் பாத்தீங்கன்னா, எனக்கு அருமையான பிள்ளை, நம்முடைய வார்த்தைகள் பேசும்போது அவசரப்பட்டு பேசிடாதீங்க. எத்தனை வார்த்தைகள் நம்ம பேசுற வார்த்தைகள், அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகள், எத்தனை குடும்பங்கள் உடையுது, எத்தனை ஊழியங்கள் உடையுது தெரியுமா? இன்னைக்கு அவசரப்பட்டு பேசிடுறோம். நிறைய காரியங்கள் அவசரத்தில். எனக்கு அருமையான பணம் தொடர்பான காரியங்கள்ல முடிவெடுக்கும் பொழுது, ஒரு கடன் வாங்குறதாக இருந்தாலும் சரி, கடன் கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, அவசரப்படாதீங்க. எல்லாரும் கடன் கொடுக்காங்க என்பதற்காக கடனை வாங்கிடாதீங்க, மாட்டிக்கிடாதீங்க. ஒரு ஐயா சொல்றாரு, 2 லட்சம் 3 லட்சம் தான் கடன் வாங்கினேன், 25 லட்சத்துல இப்ப வந்து நிக்குதுங்கிறாரு. வெளியே வர முடியல. அவசரம், நிறைய காரியத்தில் அவசரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்க ஊர்ல தூத்துக்குடியில ஒரு ஐயா பேங்க்ல வேலை பார்த்தார். நல்ல மனுஷன், நல்ல உண்மையான ஆள், தங்கமான ஆள். ஆனா என்ன ஆகி போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் பேங்க்ல
அப்பப்போ அந்த பேங்கை கணக்கு பார்க்கும் பொழுது ஒரு தடவை என்னன்னா ஒரு பணம் குறைந்து விட்டது, பணம் கையாடல் நடந்து விட்டது. அது கடைசியில் பார்த்தா இவர் பேரில் கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு. இவர் தான் அந்த பணத்தை எடுத்துட்டாரு, இவர் தான் அந்த பணத்தை திருடிட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த நிர்வாகம் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்க முடியல. நம்ம எவ்வளவு உண்மையா இருந்தோம், எவ்வளவு நேர்மையா இருந்தோம், சமுதாயத்தில் எவ்வளவு நேர்மையா இருந்தோம், எவ்வளவு உண்மையா இருந்தோம். இன்னைக்கு சமுதாயம் பேசுகிற வார்த்தைகள், ஒவ்வொருத்தரும் பேசுகிற வார்த்தைகள், கிராமத்தில் பேசுகிற வார்த்தைகள்லாம் பயங்கரமா இருக்கும். தெருவில் நடக்க முடியாது, முன்னால விட்டு பின்னால பேசுவான், நேருக்கு நேரா பேசுவான். இப்படிலாம் சம்பாதிச்சுதான் இப்படி வந்தியா, எப்படி எல்லாமா பேசுவான். சஸ்பெண்ட் வேற, வேலைக்கு வேற போக முடியல. அந்த மன குமரல் அவரால் அதை அடக்கி கொள்ள முடியாம, தாங்க முடியாம ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தற்கொலை செய்து கொண்டார். இல்லைங்க, அனாதை ஆயிட்டாங்க, மனைவி விதவை ஆயிட்டாங்க. அந்த காரியத்தை பார்க்கும்பொழுது இன்னும் அந்த மரணம் என் கண்ணுக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் அழுது அழுகை, வேதனை. பிள்ளைங்க அழுகிற அழுக, அப்பா போயிட்டீங்களப்பான்னு அழுதாங்க பாருங்க. யாருக்கும் அந்த வலி வரக்கூடாது, யாருக்கும் அந்த வேதனை இருக்கக்கூடாது. தவறான முடிவு இப்படிலாம் எடுத்துடக்கூடாது. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் தவறான முடிவுகள் எடுத்துடுறாங்க. பல ஆண்டுகள் அந்த கேஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. முடிவு வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இவர் அந்த பணத்தை எடுக்கல, எடுத்தது இவருக்கு கீழே இருந்த நபர். போன உயிர் திரும்ப வருமா சொல்லுங்க? வருமா? வராது. போனது போனதுதான். எவ்வளவு பெரிய ஒரு தவறான முடிவு இந்த தகப்பனார் எடுத்து விட்டார் பாத்தீங்களா? அவசரம். நீங்க நிறைய பேர் இப்படிதான் அவசரப்பட்டுறோம். நான் யோசித்து பார்க்கிறேன், யோசேப்புடைய வாழ்க்கையில போர்த்திபார் வீட்டில் நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது அவன் மீது ஒரு வீணான குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு. மனுஷன் எதனாலும் பொறுத்து கொள்ளலாங்க, திருடனான்னு சொன்னா கூட பரவாயில்லை, ஆனா பாலியல் குற்றச்சாட்டு, செய்யாத குற்றச்சாட்டு, அதுக்கு கிடைத்த தண்டனை சிறைச்சாலை. எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க தெரியுமா? யோசேப்பை எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. போர்த்திபார் உன்னை எப்படி வச்சிருந்தாப்பா, தான் அடுத்த ஸ்தானத்தில் உன்னை வச்சிருந்தானே, உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணிட்டிய, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல நான் யோசேப்பை யோசித்து பார்க்கிறேன். அவர் எந்த ஒரு அவசரமான முடிவை எடுக்கவில்லை. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அவருக்கு தெரியும் நான் இந்த தப்பை செய்யலை, நான் செய்யலை என்பது போர்த்திபார் மனைவிக்கும் தெரியும், என்னை உண்டாக்கின ஆண்டவருக்கும் தெரியும். அல்லேலூயா. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில நீதி நியாயங்களை எல்லாருக்கும் வெளிப்படுத்த முடியாதுங்க. நம்ம 4 பேர் நல்ல வம்பான், 4 பேர் கெட்ட வம்பான், 4 பேர் தூட்டுவான், 4 பேர் போட்டுவான். மைண்ட்ல ஏத்தாதீங்க, அதை யோசித்துக்கிட்டு இருக்காதீங்க. இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்களுக்கு முன்னால, யாருக்கு முன்னால, உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். நான் அப்பதான் யோசித்து பார்க்கிறேன், இந்த ஐயா தற்கொலை முடிவை எடுத்தது போல யோசிப்பு எடுத்திருக்கலாமே. யோசேப்புக்கு எவ்வளவு வேதனை. சிறைச்சாலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தனும் எப்படியெல்லாம் பேசியிருப்பான். ஆனா அதை தாங்கி கொண்டார், அதை சகித்துக் கொண்டார், அதை பொறுத்து கொண்டார். எனக்கு அருமையான ஒரு நாள் வந்தது, யோசேப்புடைய உண்மை வெளிப்பட்டது. அல்லேலூயா. யோசேப்புடைய நீதி நியாயம் ஒரு நாள் வெளிப்பட்டது. இன்னைக்கு ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம லைஃப்ல அவசரப்படாதீங்க எந்த ஒரு காரியத்திலும். வேதத்தில் அருமையான வசனம் உண்டு, வாசிங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்க. தன் வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால், வேளையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால், அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல், நீசருக்கு முன்பாக நில்லாமல், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ராஜாக்களுக்கு முன்பாக. எந்த வேலையிலுமே கண்ணும் கருத்துமாக இருக்கணுங்க. எந்த வேலையிலும் கண்ணும் கருத்துமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம செய்கிற வேலையில இன்னைக்கு ஒரு அற்பமான நிலைமையில இன்னைக்கு நாம இருக்கலாம், இன்னைக்கு ஒரு எளிய நிலைமையில நீங்களும் நானும் இருக்கலாம். யோசேப்பு அன்னைக்கு போர்த்திபார் வீட்டில் ஒரு எளிய நிலைமையில இருந்தான், சிறைச்சாலையில் ஒரு எளிய நிலைமையில இருந்தான். ஆனா கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையாக இருந்தான். அப்படியே ஆண்டவர் அவனை வைக்கல. ஒரு நாள் வந்தது, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. நம்ம லைஃப்லயும் அப்படித்தான். நம்ம செய்கிற வேலையில், நம்மளை நம்பி ஆண்டவர் கொடுத்த பொறுப்பில், உங்களை நம்பி கொடுத்த ஊழியத்தில், நம்பி கொடுத்த வேலையில், குடும்பத்தில் நீங்கள் கண்ணும் கருத்துமா ஜாக்கிரதையாக இருந்தால் இப்படியே ஆண்டவர் வைக்க மாட்டார். ஒரு நாள் வரும், எல்லாரும் பாராட்டத்தக்க, வியக்கத்தக்க வகையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் அவசரப்பட்டுறாதீங்க. அவசரம், வேதத்தில் அவசரப்பட்டு தங்களை நஷ்டப்படுத்தினவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
நான் இன்னைக்கு ஒரு சிலரை, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளாக ஒரு சிலரை உங்களோடு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் நானும் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்பர் 1 எடுத்து வாசியுங்கள். இப்பொழுது 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். போதும். முதல் பாயிண்ட், தேவனால் புறக்கணிக்கப்பட்ட சவுல். முதல் பாயிண்ட், தேவனால் புறக்கணிக்கப்பட்டான். நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். சவுல ராஜாவாக தேர்ந்தெடுத்தது யார் தெரியுமா? சொல்லுங்க, யாரு? கொஞ்சம் பேசுங்க. யாரு? ஆண்டவர் தான். இஸ்ரவேல் ஜனங்கள், எங்களுக்கு ஒரு அரசன் வேணும், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், உலகத்தான போல எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். ஆண்டவர் தெரிந்தெடுத்த பாத்திரம் தாங்க இந்த சவுல், முதல் அரசன். இந்த சவுலுடைய பேக்ரவுண்ட் நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது. பிறக்கும் பொழுதே ராஜ குடும்பத்தில் பிறந்தவர்களாம் கிடையாது. சின்ன கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். 12 கோத்திரத்தில் பென்யமீன் கோத்திரம் ஒரு சிறிய கோத்திரமாக மாறிவிட்டது. ஏன்? நியாயாதிபதிகள் காலத்தில் வரும்பொழுது உள்நாட்டு கலவரத்தில் மற்ற 11 கோத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த பென்யமீன் கோத்திரத்தை அழிச்சிருவாங்க. ஒரு 600 பேர் தான் மிச்சம் மீதி இருப்பான். அதுல இருந்து வர்த்திக்க பண்ணது தான் இந்த பென்யமீன் கோத்திரம். சின்ன கோத்திரமா மாறி போச்சு. அத்தனை கோத்திரங்கள் இருக்கத்தக்க ஒரு சிறிய கோத்திரத்தில் கர்த்தர் தேர்ந்தெடுத்த முதல் மனிதன், முதல் அரசன் இந்த சவுல். இன்னும் அவனுடைய பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா, காணாமல் போன கழுதையை தேடி போனவனை கர்த்தர் அரசனாக மாற்றினார். அல்லேலூயா. ஒரு கழுதையை தேடி போனவங்க. சிலர் அடிக்கடி நம்ம பேக்ரவுண்டை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு உயர்ந்த நிலையில இருக்கலாம், இன்னைக்கு பெரிய நிலையில இருந்தாலும் கூட நம்ம வந்த நிலைமையை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள்கிட்ட இருக்கிற கெட்ட குணம் என்னன்னா, வந்த நிலைமையை மறந்துடுவாங்க. வந்த நிலைமை, ஆண்டவர் நம்மளை வச்ச நிலைமையை மறந்துடுவாங்க. ஆரம்பத்தில் இருக்கிறதெல்லாம் மறந்துடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் வச்ச காரியத்தை பார்த்து இன்னைக்கு அநேகர் வந்த நிலைமையை மறந்துடுவாங்க. பேக்ரவுண்டை நினைச்சு பார்க்கணும். நான் நினைச்சு பார்ப்பேன். 12 வயசுல ரட்சிக்கப்பட்டேன், 17 வயசுல ஊழியத்துக்கு வந்தேன், இன்னைக்கு 44 வயசு ஆகுது. என்னுடைய குடும்பத்தில் முதல் தலைமுறை கிறிஸ்தவன் நான் தான். அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன், எந்த நிலைமையில் இருந்த நம்மளை ஆண்டவர் இன்றைக்கு எந்த நிலைமையில் வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். தேவ பிள்ளைகளே, வந்த நிலைமையை அவன் மறந்துட்டான். அப்படிப்பட்ட சவுல், இவனை ஆண்டவர் புறக்கணிக்கிறார். ஆண்டவர் தானே தேர்ந்தெடுத்தார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஆண்டவர் தான் நம்மை உயர்த்துகிறவர், ஆண்டவர் தான் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். அதே நேரத்தில் ஆண்டவர் புறக்கணிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய ஊழியத்தையும் புறக்கணிக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது. ஆண்டவர் புறக்கணிச்சு விட்டார் இவனை. அப்படி என்ன தவறு செய்தான், அப்படி என்ன காரியத்தை பண்ணினான் என்றால், இப்ப திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ணும்படியாக, அதில் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது வாசிக்க வேண்டாம், கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள், 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள் பயங்கரமாக பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ணும்படியாக 1 சாமுவேல் 13 பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்தில் அவ்வளவு பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ணும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக வந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை பார்த்து எல்லாம் ஜனங்கள்லாம் பயந்து கெபிகள்லையும் அங்கெங்கன்னு ஓடி ஒளையிறாங்க, குகைகளிலும். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருப்பாரு, ஆண்டவருக்கு பலி செலுத்தணும், கில்கால்ல ஒரு 7 நாள் என்ன பண்ணு, வெயிட் பண்ணு. எத்தனை நாள் வெயிட் பண்ணு? 7 நாள் வெயிட் பண்ணாரா இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க. ஒன்று பண்ணாருங்க, இல்லை பண்ணலன்னு சொல்லுங்க. வெயிட் பண்ணாரு. அல்லேலூயா. ஆமா, வாசிங்க 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் மட்டும் காத்திருந்தான். 7 நாள் காத்திருந்தவனுக்கு 7 நிமிஷம் காத்திருக்க முடியல. 7 நாள் காத்திருந்தவனுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் காத்திருக்க முடியல, இன்னும் ஒரு 1 மணி நேரம் காத்திருக்க முடியல. அவசரம், பொறுமை இல்லை. எங்க ஒரு நாள் என்னைக்கு முடியுது? இன்னைக்கு இந்த 26ஆம் தேதி எப்ப முடியுது சொல்லுங்க? எப்ப முடியுது? கொஞ்சம் பேசுங்க. எப்ப முடியுது? நைட்டு 12 மணிக்கு காத்திருக்கணும். 7 நாள் வெயிட் பண்ணவனுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம் காத்திருக்க முடியல. பொறுமை இல்லை, அவசரம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பொறுமை இல்லை. ஒரு பஸ்ஸை விட்டா அடுத்த பஸ்ல போலாம், ஒரு ட்ரெயினை விட்டா அடுத்த ட்ரெயின்ல போலாமே. அந்த ட்ரெயின்ல தான் போவேன், அதுவும் தொங்கிக்கிட்டு போவான். நம்ம பசங்களை பார்க்கிறேன்,
ஃபாஸ்ட் ட்ரெயின் கேட்டா 2-3 ஸ்டாப் தான் நிக்குமா. அப்படி என்னத்தை நீ நின்று போய் நீ என்னத்தை சாதிக்க போற எனக்கு தெரியல. அதுல ஃபுட்பால்ல தொங்கிக்கிட்டு போகணுமா? ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கடைசி வரைக்கும் ஒண்ணு யார் பாப்பா? பொறுமை இல்லை. எனக்கு அருமையானது உண்டு பிள்ளைகளே. இப்பதான் காலேஜுக்கு சேர்ந்திருக்கான் பையன். அவனுக்கு புல்லட் வேணுமா? 3 லட்சம் ரூபாய்க்கு புல்லட். எத்தனை லட்சம் ரூபாய்க்கு? அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. நான் சொல்றேன் வாங்கி கொடுக்காதீங்க, வாங்கி கொடுக்க இல்ல, வாங்கி கொடுத்துருவோம். ஒரே பையன், பாசமுள்ள பையன், நான் ரொம்ப நேசிக்கிறேன் பையனை, வாங்கி கொடுக்கலாமா? இப்போ அவன் சம்பாதிச்சு எத்தனை லட்சத்துக்கு வாங்கட்டுமே. எல்லாத்துலயும் அவசரம், பொறுமையே இல்லை இன்னைக்கு. தேவ பிள்ளைகளே, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவனுக்கு என்ன செய்யணுமா? ஆறணும். ஒரு உணவோ ஒரு பொருளோ நீங்க ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க, ஒரு டீயோ காஃபியோ உணவோ, கொஞ்சம் ஆறணும். அது சூடாதான் சாப்பிடுவேன், சூடாதான் சாப்பிடுவேன்னா சில ஆட்கள் அதை வேற பெருமையா சொல்லுவாங்க, நான் சூடாதான் சாப்பிடுவேன் பிரதர், சூடாதான் சாப்பிடுவேன். போயிடும், நாக்கு பொத்து போயிடும், பல்லு போயிடும். பொறுமை முக்கியம், ஊழியத்தில் பொறுமை முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பொறுமை இல்லை. 7 நாள் காத்திருந்தவனுக்கு ஒரு 7 நிமிஷம் காத்திருக்க முடியலையே. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம யோசித்து பாருங்க, நம்ம எத்தனை இடத்துக்கு டிராவல் பண்றோம். ஒருவேளை அது ரேஷன் கடையா இருக்கலாம், அது பேங்காக இருக்கலாம். பொறுமை இருக்குதா? நாம போய் உடனே நம்ம காரியத்தை சாதிச்சிடணும். நாம போய் குறுக்கு வழியில அல்லது எந்த ஒரு சந்து ஒந்துலையாவது எப்படியாவது நுழைஞ்சு நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துடணும். அப்புறம் தப்பா ஃபில்அப் பண்ணிட்டு, தப்பா ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு, அப்புறம் வந்து வீட்டில் ஐயோ இப்படி எல்லாம் நிரப்பிட்டோமே, இப்படி எல்லாம் பண்ணிட்டோமே. பொறுமை இல்லை இன்னைக்கு, பொறுமையே இல்லை இன்னைக்கு நிறைய பேருக்கு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, பொறுமை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய ஊழிய செய்றவங்களுக்கு நான் சொல்லுவேன், 27 வருஷம் ஊழிய அனுபவம். வயசு வேணா சின்ன வயசாக இருக்கலாம், அல்லேலூயா. முடியெல்லாம் போயிட்டு அவ்வளோதான். நான் ரொம்ப ஐயாவோடையெல்லாம் இளையவன், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஆனால் நிறைய அனுபவங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரை பார்க்குறேன், பொறுமை கிடையாது. கடனை வாங்கி அதை வாங்கி, ஏன்னா நம்மளை எப்படியாவது மேன்மைப்படுத்திடணும், நம்மளை எப்படியாவது தெரியப்படுத்திடணும், நம்மளை எப்படியாவது உயர்த்திடணும். எதற்குன்னு? நம்மளை உயர்த்தணும்னா கர்த்தர் உயர்த்துவாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எதுக்கு நீங்களாவே உங்களை உயர்த்த ஆசைப்படுறீங்க? ஏசு கிறிஸ்துவை யோசித்து பாருங்க. 30 வயசு வரைக்கும் அம்மா அப்பாவுக்கு கீழே அடங்கி இருந்தார. 30 வயசு வரை 3 வருஷம் ஊழியம் செய்தார். 30 வயசு வரை. இன்னைக்கு கொஞ்சம் காரியம் தெரிஞ்சிட்டுனா போச்சு. 2 பாட்டு, கொஞ்சம் வொர்ஷிப், கொஞ்சம் காரியம் தெரிஞ்சுட்டா உடனே ஒரு பாஸ்டரா மாறிடணும், உடனே ஒரு சபையை வச்சிடணும். கர்த்தரை அழைச்சாருன்னா அந்த அழைப்புல நிக்கணும், அல்லேலூயா சொல்லுங்க. என்ன இன்னைக்கு அழைச்ச அழைப்புல நான் நிக்கிறேன் 27 வருஷமா எவாஞ்சலிஸ்ட். எத்தனை பேர் சொல்லுவாங்க, நீ ஒரு சபையை வச்சிரு, பாஸ்டரா மாறு. நமக்கு அந்த அழைப்பு இல்லைங்க. தேவன் தராத எந்த ஒரு ஸ்தானத்தை நம்ம விரும்பக்கூடாது. தேவன் தந்த ஸ்தானத்தை நம்ம இழந்துடக்கூடாது, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, அடுத்தவங்களை பார்த்து அதனால கடனை வாங்கி அவங்க அதை வாங்கிட்டாங்க, இதை வாங்கிட்டாங்க, நம்மளும் வாங்குவோம். ஏன்னா பொறுமை இல்லை. ஆண்டவர் தருகிற வரைக்கும் வெயிட் பண்றது இல்லை, காத்திருப்பது இல்லை. தருவாருங்க ஆண்டவர். நமக்கு என்ன நன்மை வேணும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நன்மை, அது வீடாக இருக்கலாம், பிள்ளை செல்வமாக இருக்கலாம், ஒரு வேலையாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் என்ன தேவையாக இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியும் நமக்கு எப்ப தர வேண்டும் என்று, எப்ப கொடுக்க வேண்டும் என்று. பொறுமை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில பொறுமையை கடைபிடிங்க. எங்க போனாலும் பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சவுலுடைய அவசரம், அவன் என்ன பண்றான் பாருங்க. அடுத்தது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். சர்வாங்க தகன பலியை அவன் செலுத்துகிறான். பழைய ஏற்பாடு காலத்தின்படி கர்த்தருக்கு யார் பலி செலுத்தணும் தெரியுமா? கர்த்தருடைய ஆசாரியர்கள் தான் செய்யணும். எல்லாம் தெரியுது என்பதற்காக எல்லாத்தையும் எல்லாம் செய்யக்கூடாதுங்க. இப்ப நான் ஒரு எலக்ட்ரிஷியனா இருக்கிறேன் என்பதற்காக நான் போய் போஸ்ட் கம்பத்தில் ஏறக்கூடாது. அதுக்குன்னு உள்ள டிபார்ட்மெண்ட் ஆட்கள் தான் போய் செய்யணும், சும்மா இல்லை. சில ஒழுங்கு இருக்குது, சில சட்டம் இருக்கிறது. பழைய ஏற்பாடு காலத்தின்படி கர்த்தருக்கு பலி செலுத்துறது கர்த்தருடைய ஆசாரிகள் தவிர வேற யாரும் செய்யக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம், அது ரொம்ப ஆபத்து. பழைய ஏற்பாடு காலத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது உசியா என்ற ஒரு அரசன், அவன் வெள்ளாண்மை பெரியனாக இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தான்.
அவனுக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுத்தாலும் இந்த ஒரு காரியத்தை அவன் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டான். ஆசாரிய பட்டத்தை எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்டான். ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஆலயத்தில் போய் கர்த்தருக்கு தூபம் காட்டும்படியாக கடந்து போகும்போது ஆசாரியர்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. வேண்டாம் ராஜா, இதை செய்யாதீங்க ராஜா, படிச்சு சொன்னாங்க. கேட்டானா? கேட்கல. அந்த இடத்துல ஆண்டவர் அவனை அடித்தார். நெற்றியில குஷ்டரோகம் வந்தது. அவனுடைய அவசரம் சாகுற வரைக்கும். நல்ல கவனிங்க, நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேன். சில காரியம், சின்ன காரியம் நம்ம நினைப்போம், சின்ன காரியம் தான் பெரிய ஆபத்தை விளைவிக்கும். கடைசி வரைக்கும் ஒரு தனித்த வீட்டில் குஷ்டரோகியாவே இருந்து செத்து போனான் ஊசியா. அப்ப இங்க என்ன வந்துட்டு சவுலுக்குள்ள அப்படின்னா பெருமை. என்ன வந்து சொல்லுங்க, நான் ஒரு அரசன், நான் ஒரு ராஜா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாமுவேல் தீர்க்கதரிசியை காணும், ஜனங்கள் எல்லாம் சிதறி போறாங்க. இவர் வர லேட் ஆகுது, நம்மளே பலி செலுத்துவோம். அப்ப இவருக்குள்ள என்ன வந்துட்டு பெருமை. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பெருமைக்கு மாத்திரம் இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்வாரு? எதிர்த்து நிற்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தாழ்மையா இருங்க. எந்த இடத்துலையும் தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுப்பார். தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. பெருமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. பெருமை நான் இல்லைன்னா அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாதுங்க. யார் இல்லைனாலும் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சில பேருக்கு நான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன இருக்கு தெரியுமா, நான் இல்லைன்னா இந்த பிசினஸ் என்ன இருக்கு தெரியுமா, நான் இல்லைன்னா இந்த ஊழியம் என்ன இருக்கு தெரியுமா, நான் இல்லைன்னா இந்த திருச்சபை என்ன இருக்குமா. யார் இல்லைனாலும் நடக்குங்க. ஆண்டவர் நினைச்சா யாரையும் எடுத்து பயன்படுத்துவார். பிழையாம் தீர்க்கதரிசிய கர்த்தர் யாரை கொண்டு பேசினார் தெரியுமா? அவங்கிட்ட சொல்லுங்க, கழுதையை கொண்டு. நான் யோசித்து பார்ப்பேன், நான் நிறைய நேரம் பிராக்டிக்கலாக யோசித்து பார்ப்பேன். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவன். அவன் எவனை ஆசீர்வதிக்கானோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், எவனை சபிக்கிறானோ சபிக்கப்பட்டிருப்பான். அவ்வளவு பெரிய கிருபை பெற்றவன் அவன். அவன் ஆண்டவர் கழுதையை கொண்டு பேசினார். யாரை கொண்டு பேசினார்? அவன் நினைச்சுக்கிட்டான் நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டான். கழுதையை கொண்டு பேசினார். எலியாவுக்கு ஆண்டவர் யாரை கொண்டு போஷித்தார் சொல்லுங்க? காகங்களை கொண்டு போஷித்தார். யோசித்து பாருங்க. யோனாவுக்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்தினார் தெரியுமா? அந்த கடல்ல மீனை பயன்படுத்தினார். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது சீகோன் ஓக் ராட்சசர்கள் அவர்கள் தான். 10 அடி உயரம் இருப்பான், 6 அடி அகலம், இந்த டியூப்லைட் அகலத்துக்கு இருப்பான். ஆனால் தான் ஜனங்கள் சொல்லுவாங்க நம்ம வெட்டுக்கிளி போல இருக்கிறோம். அவன் அவ்வளவு உயரமா இருப்பான், அவ்வளவு அகலமா இருப்பான். அவனெல்லாம் ஆண்டவர் எப்படி விரட்டினார் தெரியுமா? குளவிகளை அனுப்பி கர்த்தர் விரட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நினைத்தால் காற்றையும் பயன்படுத்துவார், கடலையும் பயன்படுத்துவார். ஆண்டவர் நினைச்சா யாரையும் பயன்படுத்துவார். உங்களை என்னையும் பயன்படுத்துகிறார் என்றால் அவருடைய கிருபை. அல்லேலூயா. கிருபை. பெருமைக்கு இடம் கொடுத்துறாது. நல்ல வேலை கொடுத்துருக்கிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. எதை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க, எதை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. நீங்க நிறைய பேருடைய வீழ்ச்சியை பார்க்கிறேன். பெருமையினால் தான் இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போறாங்க. பெருமையினால் தான் இன்னைக்கு நிறைய பேர் அழிந்து போறாங்க. இந்த சவுலுடைய வீழ்ச்சி பெருமை. அடுத்த அதிகாரத்துல நீங்க வரும்பொழுது அமலேக்கியரை அவன் வெற்றி பெற்றுவான், ஜெயம் பெற்றுவான். ஒரு போய் என்ன பண்ணுவார்னா, இவர் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டாரு, இவருக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி இவருடைய பெயரை வைப்பாருங்க. வசனத்தோட சொல்ல நேரம் இல்லை, யோசித்து பாருங்க. அந்த அமலேக்கியரோட வெற்றி பெறும் பொழுது அதுவும் முழுமையான வெற்றி கிடையாது, அதான் அறகுறை. அதுல வெற்றி பெற்ற உடனே இவரு கர்த்தரை மகிமைப்படுத்தாம அங்க போய் இவருக்கு ஒரு பெயர் ஜெயஸ்தம்பத்தை நட்டி இவரு பெயரை வச்சுட்டு போவார். பெருமை. நம்ம எந்த நிலைமையிலிருந்து வந்தோம்? அதான் நான் முதல்ல சொன்னேன், எந்த நிலைமையிலிருந்து வந்தோம் அதை நினைச்சு பார்க்கணும். தேவ பிள்ளைகளை பெருமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. நான் எனக்கு சேர்த்தா சொல்றேன். அந்த பிரசங்கம் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும். இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய இடங்கள்ல பெருமைப்பட்டிருக்கோம். பெருமைப்பட்டுறாதீங்க. நான் எந்த இடத்துலையுமே ஊழியத்தில் இன்னைக்கு வரைக்கும் எந்த இடத்துலையும் பெருமைப்படவே மாட்டேன். எந்த இடத்துலையும் அழைப்பு கொடுத்தா அதுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து ஜோம் பண்ணி, அண்ணன் கேட்டேன் எத்தனை மணிக்கு வரணும், அண்ணன் சொன்னாங்க ஒரு 6:30 வந்துருங்க அப்படின்னாங்க. நான் 6:15 வந்துட்டேன். எத்தனை மணிக்கு வந்தேன்? ஆமாம், நம்ம பிரசங்கம் தானே பண்ணணும், 7 மணிக்கு வந்தால் போதாதா? இல்லைங்க, நம்மளை ஆண்டவர் அழைச்சதே இந்த ஊழியத்துக்கு தானே. அல்லேலூயா. இதில் என்ன பெருமை நமக்கு? ஏதோ ஒரு சந்தர்ப்பம்
ஒருவேளை டிராஃபிக்காக இருக்குது, வர முடியல, லேட்டான பரவாயில்ல. நம்மளை அழைச்ச அழைப்பு இந்த ஊழியத்துக்கு வரும்பொழுது நம்ம யாரை சந்திக்க வரோம்? கர்த்தரை சந்திக்க வரோம். இந்த வாழ்க்கை கொடுத்தது கர்த்தர், இந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்தது ஆண்டவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மைகள் எல்லாம் அவர் கொடுத்தது. எதை குறித்து பெருமை பாராட்டாதீங்க. அடுத்தது பாருங்க, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற பொழுது இதோ சாமுவேல் வந்தான். நிப்பாட்டுங்க, கரெக்டா பலி செலுத்தவும் முடிக்கவும் யார் வரா சொல்லுங்க? நான் தான் முதலே சொன்னேன், இவ்வளவு நேரம் பொறுத்தவன் இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து இருக்கலாமாப்பா. அடுத்து வாசிங்க. சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில். போதும். சாமுவேலுக்கு பயங்கரமான கோபம். சவுலே, நீ செய்தது என்ன? ஐயா தெரியாம பண்ணிட்டேன், அதெல்லாம் சொல்ல வாய் வரல. அங்க என்னென்ன சாக்கு போக்கு வருது, என்ன வருது சொல்லுங்க? ஆமா, முதல்ல பொறுமை இல்லை, அப்புறம் பெருமை. இங்க சாக்கு போக்கு. என்ன சாக்கு போக்கு? ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போறாங்க, நீர் குறித்த நேரத்தில் வர, பெலிஸ்தர் கூடி வந்துட்டாங்க. சாக்கு போக்கு. தப்பு பண்ணது இவன். அந்த தப்பை உணரணும். ஆண்டவர் நம்மோட பேசும்பொழுது தப்பை உணரணும், குற்றத்தை உணரணும். அது பழைய ஆதி தகப்பன்டே இருந்தது. ஆதாம்கிட்ட கேட்கிறாரு, பழத்தை ஏன் சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் தன்னை உணரல, தன் குற்றத்தை உணரல. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? தேவரீர் எனக்கு ஒரு ஸ்திரியை தந்தீங்க பாருங்க, அவன் இந்த பழத்தை என்ன செய்தான்? எனக்கு கொடுத்தா. ஆண்டவரே வம்புக்கு இழுத்து விடுறான் பாருங்க. தெரியாம சாப்பிட்டேன்லாம் வாய் சொல்ல வரல, நீர் எனக்கு ஒரு ஸ்திரி தந்தீர்ல. அவளை கேட்டா அவன் என்ன சொல்றா? சர்ப்பம் என்னை ஆளாளுக்கு யாரைய கையை காட்டுறோம். இன்னைக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா என்னாலதான் வந்துச்சு, என்னாலதான் நடந்துச்சு. இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறேன், ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நான் பண்ணதுனாலதான் இது வந்துச்சு. ஆனா ஏதாவது அது ஒரு தவறானதா காரியமா மாறிச்சுன்னா அவனால, இவனால, அவரால யாரையாவது கை காட்டுறது, அல்லது அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா, அவங்க பையன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நல்ல ரேங்க், நல்லா படிச்சான். பக்கத்து வீட்டு அக்கா ஏதோ சிபிஎஸ்சியில் சேர்த்தாங்கன்னா அங்கே கொண்டு இவனை டிசியை வாங்கி நல்லா படிக்கிற மாதிரி கொண்டு அங்கே கொண்டு போட்டாங்க. நான் கேட்டேன், ஏங்க இங்கே நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருந்தான்? இல்லை அது நல்ல ஸ்கூலு, இன்னும் கொஞ்சம் இவனுக்கு நல்லா இருக்கும், அங்கே போய் படிக்கலாமே. மெட்ரிகுலேஷன்லேருந்து சிபிஎஸ்சி போகும்போது அது எவ்வளோ கஷ்டம். அவனால் படிக்க முடியல, அவன் மைண்டு ஒரு மனமா இல்லை, இருந்த படிப்பு போச்சு, பாதியிலே நிப்பாட்டிட்டான். இப்போ உட்காந்து அழுகுறாங்க, ஐயா என் பிள்ளை படிப்பு போச்சு, என் பிள்ளை படிப்பு போச்சு. இந்த இவ சொன்னான்னு கேட்டேன், இல்ல தப்பு உங்க மேல. நம்ம பிள்ளைக்கு எங்க என்ன வரும் அதுதான் படிக்கணும். நிறைய பேர் பெரிய பெரிய தப்பு என்னன்னா, அவங்க சொன்னாங்க. உங்க பிள்ளைக்கு என்ன படிப்பு வரும் அதுல சேருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் டாக்டர் படிக்க வச்சுட்டா அவன், அது நமக்கு தேவையில்லைங்க. இல்ல என் ஆசை அப்படின்னா, நீங்க படிச்சிருக்கணும் டாக்டரா, நீங்க படிச்சிருக்கணும் இன்ஜினியரா, அத பிள்ளைகள்கிட்ட போட்டு திணிக்கிறது. இவங்க டாக்டருக்கு படிக்க மாட்டாங்க, இவங்க இன்ஜினியருக்கு படிக்க மாட்டாங்க, இவங்க கலெக்டருக்கு படிக்க மாட்டாங்க. ஆனா அவன் படிக்கணுமா? அவனுக்கு என்ன வருது அதுல விடுங்க. அவன் தவறா போனா அப்புறம் அவனை இவனை சாக்கு போக்கு சொல்றது. அதனால்தான் பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 2:15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கணுங்க. சும்மா எல்லாரும் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெளுத்ததெல்லாம் என்ன இல்லை சொல்லுங்க, பால் கிடையாது. சுண்ணாம்பு கூட வெள்ளையா இருக்கும், பினாயில் பார்த்தீங்கன்னா பாலை விட வெள்ளையா இருக்குது. பால் நினைச்சு குடிச்சிடக்கூடாது. சின்ன வயசுல நான் கிராமத்தில் வளர்ந்தேன். அங்கே மண்ணெண்ணம்போம், இங்கே வந்து அதை என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ணாயில். என்ன ஆயில் சொல்லுங்க? அதில் என்ன கலரில் இருக்கும் தெரியுமா? அப்போ தண்ணீர் கலரில் இருக்கும். என்ன கலரில் இருக்கும்? எல்லார் வீட்லேயும் இந்த கேஸ் ஸ்டவ்லாம் இருக்காது. அது எங்கள் ஊரில் அந்த மண்ணெண்ணெயை ஊற்றி தான் அந்த விளக்கெல்லாம் பற்ற வைக்கிறது, அடுப்படி பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. குழந்தைங்க தண்ணின்னு எடுத்து நினைச்சு நிறைய குடிச்சுவிடும். ஆனால் தான் கவர்மெண்ட் அந்த 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 கிருஷ்ணாயிலுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ப்ளூ கலர் நிறத்தை மாற்றினாங்க. எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கணும். வெளுத்ததெல்லாம் பால் கிடையாது. எல்லாரும் சொன்னாங்க. எல்லாரும் சொல்றது இப்போ சரியா இருப்பது போலதான் இருக்கும். ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை இல்லை,
சாராள் என்ன பண்ணாங்க? தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார இவளால் என் வீடு கட்டப்படட்டும், இவளால் என் குடும்பம் கட்டப்படட்டும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு இரண்டாவது திருமணமாக தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை திருமணம் செய்து வைத்தார்கள். இப்ப குழந்தை பிறந்துச்சா இல்லையா? பிறந்துச்சே. என்ன நினைச்சிருப்பாங்க? போட்ட பிளான் ஓகே, போட்ட திட்டம் ஓகே, எல்லாம் சக்சஸ், நம்ம நினைச்சபடி நடந்துட்டு இல்ல. அங்கதான் ஆபத்து. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்க நினைத்தது ஈசாக்கு, இவருடைய அவசரத்தினால் வந்தது இஸ்மவேல். ஆண்டவர் சொல்லிட்டார், துஷ்ட மனுஷனா இருப்பான், இவன் கை மற்றவருக்கு விரோதமாக, மற்றவன் கை இவனுக்கு விரோதமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கும், கடைசி வரைக்கும் இருக்கும். அது யாராலையும் மாற்ற முடியாது. சில நேரம் சிலர் சொல்றது கரெக்டா இருக்குங்க, வேண்டாம். அதான் நான் முதல்ல சொல்றேன், நம்மளை கர்த்தர் எதுல வச்சிருக்கிறார் அதுல போகணும். நமக்கு என்ன பிசினஸ், நமக்கு என்ன ஊழியம், நமக்கு என்ன தந்திருக்கிறார் அதுல போங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. இன்னும் மாடியில் 2 வீடை கட்டுங்க. எதுக்கு? நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்காதவங்களுக்கு. கடனை வாங்குங்க, வட்டியை வாங்குங்க, இருக்கிற வீட்டில் நிம்மதியா இருங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு வீட்டில் எங்க ஊரை சேர்ந்தவங்க மேல அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டி 50-60 லட்ச ரூபாய் கடன், நிம்மதி போச்சு. ஒருத்தர் சம்பளம், கணவர் சம்பளம், நிம்மதி போச்சு, நிம்மதி போச்சு. நீங்க 50-60 லட்ச ரூபாய் கடனை வாங்கினா அவன் 1.5 கோடி கட்ட வைப்பான உங்களை? உங்க ரத்தத்தை அப்படி உருவானவன். நமக்கு இருக்கிறது போதுங்க. நமக்கு என்ன கடவுள் தந்திருக்கிறார், நமக்கு என்ன ஆண்டவர் தந்திருக்கிறார். 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நீங்க கார் வாங்குங்க, நீங்க அதை வாங்குங்க, அது எதுக்கு நமக்கு? அத்தியாவசியம் தேவை இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா வேண்டாம். இருக்கிறதுல சந்தோஷமா போங்க, இருக்கிறதுல மகிழ்ச்சியா இருங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கிறேன், அவசரம் அவசரம், எல்லாத்திலையும் அவசரம். தேவ பிள்ளைகளே, சாக்கு போக்கு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க 12ஆம் வசனத்தை வாசிங்க. சீக்கிரம். 12 பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனபலியை செலுத்தினேன் என்றார். எண்ணி துணிந்தாராம். இவரே பிளான் பண்ணிட்டார், இவரே மாஸ்டர் பிளான் போட்டார். நாமளா சில நேரம் நினைக்கிறோம், இப்படி போட்டா அப்படி வந்துடும், அப்படி போட்டா இப்படி வந்துடும், இதுல பணத்தை போட்டா அதில் அள்ளிடலாம், அதுல பணத்தை போட்டா எதுலையும் அள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சாதான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உங்களை சில பேர் ஆசை காட்டுவாங்க, இதுல போடுங்க, அதுல போடுங்க, அந்த ஃபண்ட்ல போடுங்க, இந்த ஃபண்ட்ல போடுங்க, இவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும். ஏமாந்துராதீங்க. எண்ணி துணிந்து இவரா பிளான் பண்றாரு. ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறார், உன் நினைவுகள் உங்கள் வழிகள். ஆமா, நம்ம நினைக்க கூடாது. கடவுளுடைய பிளான் என்ன, ஆண்டருடைய பிளான் என்ன, ஆண்டருடைய சித்தம் என்ன. ஊர்ல ஒருத்தன் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க வேலைக்கு, டீச்சர் வேலைக்கு. நான் சொல்றது பல ஆண்டுகளுக்கு முன்பாக. நான் சென்னைக்கு வந்து 11 ஆண்டுகள் ஆயிட்டு. நான் ஊர்ல இருக்கும்போது கவர்மெண்ட் சம்பளம், ஸ்கூல் வந்து தனியார் கையில் இருக்குது. நான் வேலைக்கு கொடுக்காத, காசு கொடுத்து போகாதுன்னு சொன்னேன். இல்லை கவர்மெண்ட் சம்பளம். என்ன பண்ற பணத்துக்கு? மனைவி நகையெல்லாம் விற்க போறேன், வீட்டை அடமானம் வைக்க போறேன். கேட்கல. இவனுக்கு என்னன்னா, போன உடனே சம்பளம் வந்துடும், நமக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் ஒரு திட்டம், ஒரு சட்டம், தகுதி தேர்வு எழுதி பாஸ் ஆனவங்களை தான் அப்பாயின்மெண்ட் என்ன செய்யணும். ஒரு நிர்வாகத்தில் பணத்தை கொடுத்தவர் வாங்க முடியுமா? பணத்தை கொடுத்தவர் வாங்க முடியுமா? பொண்டாட்டி நகையும் போச்சு, வேலையும் பெர்மனன்ட் ஆகல, வீடு அடமானம். லோன் கொடுத்தவன் சும்மா இருப்பான்? அவன் இவன் வீட்டை தான் அடமானம் வச்சான். இவங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச இடமும் சேர்ந்து போச்சு, எல்லாம் போச்சு. இப்ப வர வீட்டில் உட்காந்து அழுகுறான், அண்ணே கேட்காம போயிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், நானா இப்படி யோசித்துட்டேன். நீங்களா பிளான் பண்ணிடாதீங்க, அவசரப்பட்டுறாதீங்க. இதில் என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுல் செய்த பெரிய தவறு. அழகாக சாமுவேல் சொல்கிறார். 13ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து புத்தியீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமற் போனீர். இதான் ரொம்ப முக்கியம். புத்தியீனமா பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? கர்த்தர் விதித்த கட்டளையை கை கொள்ளல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணி விட்டான். அசட்டை, தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணிட்டான், கீழ்ப்படியல. இன்னைக்கு வந்ததுல இருந்து எல்லாரும் பேசும் பொழுது கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிங்கன்னு தான் சொல்றாங்க.
அதனால தான் ஆண்டவர் என்னோடய சொல்றார், கீழ்ப்படிங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிடாதீங்க. எவ்வளவு பெரிய ஒரு ராஜ மேன்மையை உனக்கு பார்த்து தந்தாரப்பா, உனக்கு எவ்வளவு பெரிய மேன்மையை கொடுத்தாரப்பா, யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் சவுலுக்கு கொடுத்தாரு, அந்த ராஜ மேன்மையை இழந்துட்டான். அடுத்த வசனத்துல சாமுவேல் சொல்றாரு பாருங்க, இப்பொழுதே உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை நமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனா இருக்க கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையப்பா. வார்த்தையை கை கொள்ளலையே, வார்த்தையை அசட்டை பண்ணிட்டிய. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நிறைய நேரம் நம்மளோட பேசுகிறார். அந்த வசனத்துக்கு நடுங்குங்க. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் என்ன செய்வேன், நோக்கி பார்ப்பார். தேவன் ஒரு காரியத்தை உங்களோட பேசும்பொழுது கீழ்ப்படிங்க, அசட்டை பண்ணாதீங்க. அசட்டை இன்னைக்கு நிறைய பேரை பார்க்கிறேன், வேதத்தில் நிறைய பேர் அசட்டை பண்ணாங்க. பார்வோன் அசட்டை பண்ணினான். ஒவ்வொரு வாதை வரும்பொழுது மோசே எச்சரிக்கிறான் எச்சரிக்கிறான் எச்சரிக்கிறான், அசட்டை. கடைசியில் அழிந்தான், குடும்பமே போச்சு, எல்லாம் போச்சு. தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிடாதீங்க, கீழ்ப்படியாம போயிடாதீங்க, பெரிய நஷ்டத்தை சந்திப்பீங்க. எவ்வளவு பெரிய ராஜ்ய மேன்மையை இழந்து போனான், எவ்வளவு பெரிய ராஜ்ய மேன்மை இழந்துட்டான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எளிது, நல்ல கவனிங்க, தக்க வைப்பது கடினம். தக்க வைப்பது, சில ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு தருவது ஈஸியாக கிடைச்சிடும், ஆனால் திரும்ப அதை தக்க வைக்க தெரியணும். ஆதாம் ஏவாளுக்கு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார, தக்க வைக்க தெரியல. அவருடைய கீழ்ப்படியாமை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமை, ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை செய்தது நிமித்தமாக ஆண்டவர் மன்னித்தார், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர் தான். ஆனால் அவர்களை ஏதேன் தோட்டத்தை விட்டு இருவரையும் கர்த்தர் விரட்டி விட்டார். சில நேரம் சில நன்மையை இழந்த பிறகு பெற்றுக்கொள்வது கடினம். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அசட்டை பண்ணிடாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிடாதீங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிடாதீங்க. ஒரே ஒரு பல்லவி எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? 2வது பாயிண்ட் பேசினா ரொம்ப நேரம் ஆகும், 9 மணிக்கு முடிக்கணும். ஆனால் ஒரு செகண்டில், ஒரு கரெக்டாக 9 மணிக்கு நான் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு பல்லவி, இ மேஜர் பிடிங்க. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சொல்லுங்க, குயவனே ஆமென், படைப்பின் காரணனே, ரிதம் போடுங்க, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யோமே. மீண்டும் சொல்லுங்க, வெறுமையான வெறுத்து தள்ளாமலே, நீரம்பி வழியும் பாத்திரமா விளங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் காணும், வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா வணைந்து கொள்ளுமே. மீண்டும் சொல்லுங்க, வேதத்தில் காணும் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் பாத்திரமா வணைந்து. ஹல்லேலூயா. இந்த பாயிண்ட்லயே முடிச்சிடுறேன். ஹல்லேலூயா. ஒரு 2 வசனத்தை மாத்திரம் வாசித்து நம்ம முடிச்சிடலாம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வேதத்தில் நீங்கள் பார்க்கணும். இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ரொம்ப முக்கியமான வசனம், இதை நம்ம வாசித்து முடிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம அவசரப்படும் பொழுது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை இழக்கிறோம். வாசிங்க. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருப்பான் என்றால் உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு
வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும், இது ரொம்ப முக்கியம், என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்தது. ரொம்ப முக்கியம், அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். விழுந்து முழுவதும் அழிந்தது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கலன்னா என்ன வரும்னா வீழ்ச்சி வரும். வீழ்ச்சியோடு நிற்காது, அடுத்தது என்னன்னா அழிவு வரும். என்ன வரும் சொல்லுங்க? சவுலுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியை சந்தித்தான், அழிவை சந்தித்தான். வீழ்ச்சி. 40 வருஷம் அரசாட்சி செய்தான். அந்த 40 வருஷம் அரசாட்சியில் அவனுக்கு நிம்மதி கிடையாது, சமாதானம் கிடையாது, அழிவுதான் முடிவு, அழிவு. அவனுடைய முடிவு யாருக்கும் வரக்கூடாது. பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து அவனே செத்து போனான். ஆரம்பம் அற்பமா இருந்துச்சுங்க, ஆரம்பம் சூப்பரா இருந்துச்சு அவனுக்கு. ஆனா முடிவு. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுல கவனமா இருங்க. சின்ன விஷயம் தான் நினைச்சிடாதீங்க. அவருடைய வார்த்தை எப்பவும் ஆண்டவர் உங்களோட பேசும் பொழுது, இந்த இடத்துல தேவ மனிதர்கள் பேசும் பொழுது, அல்லது நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது, அல்லது கர்த்தர் நீங்க ஜெபிக்கும் பொழுது, ஏதோ ஒரு காரியத்தை உங்களோட பேசும் பொழுது கீழ்ப்படிங்க, தாமதப்படுத்திடாதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம். சில பேர் என்னன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். எவ்வளவு தேவ மனிதர்கள் சின்ன சின்ன தவறுகள் அந்த அவசரப்படும் பொழுது. மோசேயை எடுத்துக்கிடுங்க. முதல்ல ஆண்டவர் கன்மலை அடினாரு, என்ன வந்துச்சு? தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அடுத்தது கன்மலையோட ஆனா என்ன பண்ணாரு? தண்ணீர் வந்துச்சு. ஆனா அவர் எங்க கொண்டு போகல சொல்லுங்க? அந்த கானான் தேசத்துக்கு அவர் போக ஆசைப்படும் பொழுது கர்த்தர் என்ன பேசுறாரு பாருங்க. அந்த ஒரு வசனத்தை வாசி நம்ம ஜெபிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24 28 வரை குறித்துக் கொள்ளுங்கள். அதுல 26ஆம் வசனம் மோசேட்ட ஆண்டவர் எப்படி பேசுறாரு பாருங்க. அந்த கானான் தேசத்துக்குள்ள போக மோசே ஆசைப்படும் பொழுது கர்த்தர் என்ன பேசுறாரு பாருங்க. உபாகமம் 3ஆம் அதிகாரம் 26. கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்ன நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். இந்த காரியத்தை குறித்து என்னோட என்ன செய்யாத நீ பாட்டுங்க. போதும். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். அவரை போல ஆண்டவர்கிட்ட முகமுகமா பேசினது உண்டா? பழைய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவரோடு முகமுகமாக பேசினவன், பல மணி நேரம் பேசினவன். ஆண்டவர் சொல்றாரு, இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட என்ன செய்யாத, அதை அதோட முடிச்சிரு. தப்பு தான், யாரா இருந்தாலும் சரி. அவ்வளவு பெரிய தேவ மனுஷன் கானானுக்குள்ள போக முடியல, அனுமதி இல்லை, அவசரம். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகள் திருமணத்தில் அவசரப்படாதீங்கம்மா. வயசாகி போச்சு, பரவாயில்ல இருக்கட்டு. இவ்வளவு நாள் காத்திருந்தீங்க, இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. யாரோ ஒருத்தர் கிடைச்சா போதும், எவனோ ஒருத்தன் கிடைச்சா போதும், எப்படியாவது கட்டி கொடுத்துருவோம், மாட்டிக்கிடாதீங்க. வேண்டாம். ஒரு வீடு அவசரப்பட்டு வித்துறாதீங்க, வாங்க முடியாது. உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு, உங்க முன்னோர்கள் கஷ்டப்பட்டு அன்னைக்கு ஏதோ ஒருத்தர் உங்களுக்கு சம்பாதிச்சு உங்க கையில கொடுத்திருக்காங்க, அல்லது நீங்க சம்பாதிச்சிருக்கலாம். அவசரப்படாதீங்க. போனதுக்கு அப்புறம் நீங்களே நினைச்சாலும் வாங்க முடியாது. கவனம். பிசினஸும் அப்படிதான். உங்களுக்கு என்ன பிசினஸ் தெரியுதோ, உங்களுக்கு என்ன பிசினஸ் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அந்த பிசினஸ் செய்யுங்க. அவனுக்கு அதுல வருது, இவனுக்கு இதுல வருது, எவனுக்கு எதுலயும் வந்துட்டு போகுது. நமக்கு இருக்கிறது போதும், நமக்கு இருக்கிறது போதும். அவசரப்படாதீங்க. நான் ஊழியத்தில் நிறைய கற்றுக்கொண்டு அதுதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி ஆகலாம், அப்படி ஆகலாம். நம்ம அப்படி ஆகிறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைச்சாரு. அவருடைய என்ன சித்தத்துக்கு நம்மளை அழைச்சாரோ, என்ன பாத்திரத்துக்கு அழைச்சாரோ அதுல ஓடுவோம். நமக்கு எதுக்குங்க பெயர் பிரஸ்தாபம்? நம்ம வாழ்க்கையில கர்த்தரை தான் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தணும். அவசரப்படாதீங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி அந்த பாடலை மீண்டும் ஒரு விசை பாடி நான் ஜெபம் பண்ணி ஐயாவுடைய கையில கொடுக்க விரும்புகிறேன். சொல்லுங்க. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்யோமே. சத்தத்தை உயர்த்தி. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வலியும் பாத்திரமா விளங்க. அல்லேலூயா. வேதத்தில் காணும், வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம்
கனிந்து கொள்ளுமே. உயவனே உயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான நோக்கி. அப்படி எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம் ஜெபம். ஆண்டவரே, நான் அவசரப்படக்கூடாது. இந்த வார்த்தை உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் அவசரப்படக்கூடாது, எந்த விஷயத்திலையும் அவசரப்படக்கூடாது. என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், என்னுடைய பிசினஸ், என்னுடைய ஊழியம், ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடக்கூடாது. எந்த ஒரு காரியத்திலையும் நான் சரியான தீர்மானம் பண்ணாம எடுத்துடக்கூடாது. ஆண்டவரே, அந்த அம்மாவுடைய அவசரம் மேவி விவசாயத்துடைய வாழ்க்கை கடைசி வரை நடக்க முடியாதவனாக மாறிவிட்டானப்பா. நாங்க அப்படி எடுத்துடக்கூடாதப்பா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிடக்கூடாது. சவுலுக்கு எவ்வளவு பெரிய மேன்மையை கொடுத்தீங்களப்பா, வந்த நிலைமையை மறந்துட்டானே. தாவீதுக்கும் சவுலுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தாவீது எப்பவுமே வந்த நிலைமையை நினைச்சு பார்த்தான். வந்த நிலைமையை தான் எந்த இடத்துல இருந்து வந்தோம், கத்தர் எந்த இடத்துல இருந்து ஆடுகளுக்கு பின்னாக நடந்த நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்த கத்தரை அவர் எப்பொழுதுமே நினைச்சு கத்தரை துதித்து கொண்டிருந்தான். சவுல் அப்படி இல்லை. சவுல் இல்லை, அவனுக்குள்ள எல்லாம் பொறுமை இல்லை. அநேக குற்றங்கள், அநேக தவறுகள், குற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிற பழக்கமே அவன்கிட்ட இல்லைங்க. தேவ மனிதன் பேசுற நேரமெல்லாம் அந்த எச்சரிப்பை பேசும்பொழுதுதான் குற்றத்தை எந்த இடத்துலயாவது ஒப்புக்கொண்டானா? இல்ல. தாவீது ஒப்புக்கொண்டானே, தப்பு பண்ணும் பொழுது தாவீது ஆண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லி கேட்டானே, அந்த மன்னிக்கிற அந்த வாய் இவருக்கு வரலையே. நீங்க நம்ம எல்லாருமே உத்தமர்கள் அல்ல. நம்ம ஏதோ ஒரு விதத்துல அவசரப்படுறோம், ஏதோ ஒரு விதத்துல தவறு செய்யறோம். ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார், எத்தனையோ முறை நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. இன்னைக்கு கீழ்ப்படிங்க, அசட்டை பண்ணிடாதீங்க. ஆண்டவரே நான் கீழ்ப்படியணும், ஆண்டவரே கீழ்ப்படியணும். நான் அசட்டை பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே, என்ன குறித்து என்ன மேன்மை வைத்திருக்கீங்க, என்ன குறித்து எவ்வளவு பெரிய திட்டம் வைத்திருக்கிறீங்க, அந்த திட்டத்துக்கு சித்தத்துக்கு நான் இசைந்து ஓட கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பெரியவங்களை ஆசீர்வதிங்க, குட்டி பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன நன்மைகள் இந்த இடத்துல தியாகம் பண்ணி இந்த ஜெபத்துல கலந்து கொள்ள வந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை அருளி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஊழியக்காரர் ஆசீர்வதிக்கிறேன். அந்த அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. அவங்களுடைய எல்லா பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த செங்கல்பட்டு எழுப்புதல் குழுவினர்களுக்காக, இந்த டீமுக்காக ஜெபிக்கிறேன். எந்த பிரதிபலன் பாராம கர்த்தருக்காக நிற்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த திருச்சபையை கொடுத்த அன்பு போதகர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன். ஐயாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆயுஷ் நாட்களையும் கர்த்தர் பெருக செய்வீராக. ஐயாவோடு தோள் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமை கனமும் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.